இந்த வாரம் காஃபி வித் சாரால மைசூர் வாரம். சென்னை டு மைசூருக்கு ரோட் ட்ரிப் போலாமா? வாங்க நாங்க எப்படி போகணும்னு சொல்றேன். நாங்க போன ரூட் NH48 and NH275 சென்னை, கிருஷ்ணகிரி, பெங்களூரு, மைசூரு. முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடலாம். நாங்க கிளம்பினது பாத்தீங்கன்னா 7 மணிக்கு தான் கிளம்பணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 480 கிலோமீட்டர். டைம் டு டிராவல் வந்து 8 to 9 hours ஆச்சு பிரேக்ஸோட சேர்த்து. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 9 to 9:30 போல NH48ல இருக்க சரவண பவன்ல தான் ஸ்டாப் பண்ணோம். நல்ல ஒரு சூப்பரான மினி டிஃபன் சாப்பிட்டாச்சு. இங்க சாப்பாட்டை தவிர டிரைவர்ஸ்க்கு ஒரு 10 to 15 minutes அளவுக்கு பிரேக் கொடுக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா வெளியில பிளே ஏரியா, கார்டனும் இருக்கு. குழந்தைங்களும் எங்கேஜ் ஆவாங்க. நம்மளும் ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மொத்தம் இந்த ரோட் ட்ரிப்ல 5ல இருந்து 6 டோல் பூத் வரும். 500 to 600 rupees வந்து டோல் காஸ்ட் மட்டும் ஆகும். ஹைவேல டிராவல் பண்ணும்போது அதுவும் பெங்களூர் கிட்ட வந்து ஸ்பீட் கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அதனால காஷியஸா பண்ணுங்க. அடுத்து நேரா நாங்க லஞ்சுக்கு தான் ஸ்டாப் பண்ணோம். ஹோசூர்ல இருக்கக்கூடிய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. அடுத்தது பெங்களூர் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் வேல தான் போக ஆரம்பிச்சோம். இந்த புதுசா கட்டின எக்ஸ்பிரஸ் வே ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்டா இருந்தது போறதுக்கு. ஈவினிங் 5 மணி போல மைசூர் ரீச் ஆயாச்சு. நீங்க எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ரோட் ட்ரிப்பா இல்ல ட்ரெயின் ரைடா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.